உயிரின் தோற்றங்கள் இவ்வுலகம் தொடங்கியதிலிருந்து பரிணாமம் அடைந்து கொண்டே வருகிறது. 1 2 ஆகிறது, 2 4 ஆகிறது, 4 பலவும் ஆகிறது. ஒவ்வொரு வடிவங்களாகவும் ஒவ்வொரு உயிர் கூட்டமாகவும் பிரிந்து கொண்டே வளர்ந்து கொண்டே செல்கின்றது. ஒரு உயிர் மரமோ செடியோ தனக்கான தன்மை எட்டுகிறது. இவ்வாறாக வளர்ச்சியின் தடையின்றி தன்னை விரிவாக்கிக் கொண்டே இவ்வானம் போல் இவ்வுயிர்களும் கூட்டம் கூட்டமாக பெறுகின்றன. ஒரு உயிர் என்ன செய்கின்றது? உடலை பற்றி உடல் வளர்ச்சி அடைந்த பின் உடலை விட்டு உயிர் நீங்குகின்றது. இவ்வாறாக நுண்ணுயிர்களின் கூட்டமாகவும் புல் பூண்டாகவும் செடி மரமாகவும் மிருகம் மனிதன். இதில் மனிதன் பேராசைகளால் அனைத்தையும் தன்வசமாக மாற்றிக்கொண்டான். மிருகங்கள் தன் தேவைக்கும் இனப்பெருக்கத்திற்கும் வாழ்கின்றன. மனிதன் தேவைக்கு அதிகமாக அனைத்தையும் தன்வசப்படுத்தி அழித்து தன்னோட தேவையை உருவாக்கிக் கொள்கின்றான். இவன் பூமியை மட்டுமல்ல, பூமியை தாண்டி இருக்கும் கோள்களையும் தன் பேராசைக்கு தன்வசப்படுத்தும் தன்மையை நோக்கி இதற்கு முடிவில்லா என்ற நிலையில்லாத பாதையில்லாத இடத்தை நோக்கியே செல்கின்றான். மனிதன் தன் தேவைகளை பூர்த்தி ஆகும் வரை எதையும் எதிர்பார்ப்பதில்லை. தேவைகள் முடிந்ததும் தனக்கு என்ன வேண்டும் என்று திரும்ப தேடத் தொடங்குகின்றான். தேவைகள் பொருளோடு முடிந்துவிடும். அன்பு உறவை தேடத் தொடங்கும். தன்மேல் யார் அன்புடன் இருக்கின்றார்? நான் பிறர் மேல் அன்புடன் இருக்கின்றேன் என்ற உறவை தேடத் தொடங்குவான். தாய் பிள்ளையிடம், பிள்ளை மனைவியிடம், மனைவி கணவனிடம், கணவன் நண்பனிடம், இவ்வாறாக ஒருவர் இன்னொருவரை தேடி அடைகின்றோம். இதில் இவர்கள் அனைவரும் யாரை யார் புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? துன்பத்தில் முடிவான வார்த்தை, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே. இவ்வாறாக மற்றவர் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தேடலில் பயணம் தொடங்கும். காதலன் காதலியிடம், மனைவி கணவனிடம், நட்பு நண்பனிடம், ஒவ்வொருவரும் தொடங்கும் பொழுது புரிதலை நோக்கியே பயணப்படுகிறார்கள். பொருளை அடைய முடிகிறது, பணத்தை அடைய முடிகிறது, தேவையை அடைய முடிகிறது. மற்றவர் நம்மை புரிந்து கொள்வதை எவ்வாறு பெறுவது? புரிந்து கொள்வது என்பது பயணத்தின் நடுவே ஏற்படுவது, முடிவல்ல. உதாரணமாக, ரயில் பயணத்தில் ஒரு நட்பு. அவர்கள் என்னை புரிந்து பேசுகிறார்கள். நானும் அவர்களின் எண்ணத்தை புரிந்திட்டேன். இன்பமான பயணமாகிறது. அதில் பரிமாற்றங்கள் நடக்கின்றன, உதவிகளும் கிடைக்கின்றன. அந்த ரயில் பயணத்தில் கிடைத்த அன்பு தொடர்வதற்கு அவ்வுறவை பயணத்திற்கு பிறகும் தொடர நினைத்தவர்கள் உண்டு, தொடர்ந்தவர்களும் உண்டு. இரு உறவும் ஒன்று சேர்ந்தன. பழகிய பின் நாட்கள் கழிந்து தன்னை இதுவரைக்கும் ஒன்று கூட புரிந்து கொள்ளவில்லையே. ஒவ்வொருவரின் தேவை முடிந்ததும் உறவு முறிந்து விட்டதே என்ற வேதனையில் என்னை யார் புரிந்து கொள்வார்கள் என்று மீண்டும் அத்தேடல் தொடங்குகின்றது. உறவுகளில் புரிதல் இல்லையே பிரிவில் முற்று பெறும். பிரியாமல் கூடி வாழ்ந்து கொண்டே புரிந்து கொள்ளாமலும் இவ்வாழ்க்கையை பயணப்படுகிறார்கள் சிலர். இங்கே கடமைகளும் சமூக கட்டமைப்பும் நம்மை அவ்வுறவை தொடரச் செய்கின்றது. மீண்டும் அவர்கள் தேவையை தேடிச் செல்கின்றனர். தேடல் இன்பத்தை தேடுதல், பொருள் தேடுதல், உறவை தேடுதல் என்று தேடுதல் என்னும் தன்மையே மனித குலமாகிறது. இவ்வாறான வளர்ச்சியை பெற்று இவ்வளர்ச்சியே பாதிப்பாய் மாறுகிறது. ஒருவரின் தேடல் விரிந்து கொண்டே செல்கிறது.
தேடல் என்ற நிலை என்று முற்று பெறுகிறதோ அன்றே தன்னை நோக்கி திரும்ப பார்க்கத் தொடங்கும். தேடல்களின் முற்று புரிதல்களின் ஆரம்பம். இது போதும் என்ற நிறைவை எட்டியவுடன் பின் தன்னிடத்தே மனம் உதித்த இடத்திற்கே திரும்பத் தொடங்கும். நிறைவு என்ற பக்குவம் அடைந்த எல்லா பொருளும் கனிந்துவிடும். நிறைவை எட்டியவுடன் அனைத்தும் கனிந்துவிடும். கனிந்த நிலையே இனிப்பாகும். இனிப்பே வாழ்வின் நிறைவாகும். தன்னை நோக்கி அதுவே கூட்டிச் செல்லும். தான் என்ற இடத்தை அடைந்தவுடன் நிலைத்த தன்மை பெறும். அதுவே மனிதன் பிறப்பெடுத்ததின் எல்லையாகும். தேடுதலிலிருந்து திரும்புவதே தன்னை புரிந்து கொள்ளும் நிலையாகும். தன்னை புரிந்து கொண்டவர்கள் யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று எண்ண மாட்டார்கள். அதே போன்று தன்னுள் வாழும் இறையை உணர்ந்தவன் இறைவனிடம் எனக்கு மட்டும் ஏன் இந்நிலை என்ற கேள்விகளும் கேட்க மாட்டார்கள். தன்னை புரிந்தவன் பிறரையும் புரிந்து கொள்கின்றான். தன்னை புரிந்து கொள்ளும் வாழ்வே இறையருள் வாழ்வாகும்.